வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்செட் 2020 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட ஒரு 8 கொஸ்டினை நம்ம கையில் எடுத்துக்க போகிறோம். இந்த 8 கொஸ்டினும் முழுக்க மேக்ஸில் ரிலேட்டடாக உள்ளது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் டான்செட் அப்படிங்கிறது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து எந்த எம்இ எம்டெக் எக்ஸாமுக்குமே காமனான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து 8 மேக்ஸ் கொஸ்டினுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐகன் வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 1 ரிலேட்டட் வித் லீனியர் அல்ஜிப்ரா. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, டோ y1 டோ y2 டோ y3. ஸோ விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் நம்ம மேக்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் ஜெக்கோபியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் கான்செப்ட், த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 Z2 Z3 கொடுத்து இது எந்த மாதிரியான ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். அடுத்து நாலாவது கேள்வி, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸோட கெய்லே ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் கம்ஸ் ஃப்ரம் லீனியர் அல்ஜிப்ரா. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸ் தென் த வேல்யூ ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ கேல்குலஸ்லேருந்து டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்லேருந்து அடுத்து அஞ்சாவது கொஸ்டின். ஆறாவது கொஸ்டின் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வியும் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வி ப்ராபபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாமா? ஸோ நவ் வி மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 எங்கேருந்து கேட்டிருக்காங்க? லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. வாங்க கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். தி ஐகன் வேல்யூ ஆஃப் 2304 கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வெக்டார் 10 டிரான்ஸ்போஸ் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதை கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இதோட ஐகன் வேல்யூ எப்படி இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐன்னு இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ அப்படின்னா 2 3 0 4 அப்படிங்கிற மேட்ரிக்ஸை லேம்டா இன்ட்டு ஐ, ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். லேம்டா 0 0 லேம்டா கூட சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2லேருந்து லேம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், அப்போ 2 மைனஸ் லேம்டா. 3லேருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ஸோ 3. 0 மைனஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 0. 4லேருந்து லேம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், 4 மைனஸ் லேம்டா. அப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு 4 மைனஸ் லேம்டா மைனஸ் 0. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு 4 மைனஸ் லேம்டா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 மைனஸ் லேம்டா 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 4 மைனஸ் லேம்டா 0வாக இருக்கணும். கரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் ரூட்டு கண்டுபிடிக்க வேண்டாம், அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? ஐகன் வேல்யூ வந்து 1 2 இருக்கலாம், அப்படி இல்லைனா 4 இருக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது ஐகன் வேல்யூ வருமானா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. அப்போ நம்ம பார்த்தவொடனே சொல்லிடலாம், நமக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி ஒரு ஆன்சராக இருக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் 4 வந்து ஒரு ஆன்சராக இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு, ஆப்ஷன் சி தப்பு. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரி, இப்போ ஆப்ஷன் பியா ஆப்ஷன் டியா இப்போ நம்ம அதை செக் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? லேம்டாக்கு பதிலாக 2ன்னு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வென் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 மைனஸ் 2 0 ஆயிரும். 3 0 4 மைனஸ் 2 வந்து 2 ஆயிடும். கரெக்டுங்களா? இதை என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி இது கூட x1 x2ங்கிற ஐகன் வெக்டாரை நம்ம கையில் எடுக்க போகிறோம். x1 x2 விச் இஸ் ஈக்குவல் டு 0, 0. கரெக்டாக? அப்போ என்ன கிடைக்கும்? 0வை x1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0x1 ப்ளஸ் 3x2 ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்படி இல்லைன்னா அடுத்து 0x1 ப்ளஸ் 2x2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதிலேருந்து ஐகன் வெக்டார் என்ன கிடைக்கலாம்? x1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து, அப்போ இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது x2ஓட வேல்யூ மட்டும்தான் 0வாக இருக்க முடியும். கரெக்டாக? அங்கே பாருங்கள், 3x2 0, அப்படி இல்லைனா 2x2 0. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பாக x2 வந்து 0வாக இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. x1 வந்து 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைனா சம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கேயாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? x1 வந்து கேன்னு எடுத்துக்கிடுவோம், x2 வந்து 0ன்னு எடுத்துக்கிடுவோம். சரி, அப்போ இது வந்து when lambda is equal to 2. இதே மாதிரி என்ன பண்ணலாம்? when lambda is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லேம்டாங்கிறது 4ங்கிறது ஒரு ஐகன் வேல்யூ தானே. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 4 என்ன வரும்? -2.
அடுத்து 3, அடுத்து 0, 4 மைனஸ் 4 0. அப்போ இதை x1 x2 கூட நீங்கள் ஐகன் வெக்டார் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 0. அப்போ -2x1 ப்ளஸ் 3x2 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா 0x1 ப்ளஸ் 0x2 இதுக்கு 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம். கரெக்டாக? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். இல்லை அது என்ன தெரியுது 2x1 ஒன் அந்த சைடு கொண்டு போயிருங்க விச் இஸ் ஈக்குவல் டு 3x2வா. அப்போ என்ன அர்த்தம் x1/3 விச் இஸ் ஈக்குவல் டு x2/2. இப்போ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு தெரியுது ரெண்டுமே வேல்யூஸ். அப்போ இதோட ஐகன் வெக்டார் என்ன வரணும் கண்டிப்பாக வேல்யூ வேல்யூ தான் வரப்போகுது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1,0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1,0 இங்கே வந்திருக்கா ரெண்டுமே வேல்யூஸ் வந்திருக்கு. அப்போ λ = 4 ஆன்சரில் வரக்கூடாது. ஏன் λ = 4ன்னு போட்டால் உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும் which is equal to 3,2ன்னு கிடைக்கும். கரெக்டாக 3,2 இருக்குது. எங்கே பாருங்கள் 3,2 தான் டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேல்யூவாக இருக்குது. இல்லை ஒன்று தான் வேல்யூ இருக்குது, ஒன்று வந்து 0 தான் இருக்குது. அது எந்த ஐகன் வேல்யூ கிடச்சிருக்கு λ = 2க்கு மட்டும் தானே கிடச்சிருக்கு. k = 0. அப்போ எந்த ஐகன் வேல்யூக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐகன் வெக்டார் கிடைக்கும் λ = 2க்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதோட முதல் கேள்வி முடியுது. அடுத்து ரெண்டாவது கேள்விக்குள்ள போகலாமா? Question 2 asked from Jacobian concept. இது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருக்குது. சரிங்களா? என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் if y1 is equal to x2 x3 divided by x1, y2 is equal to x3 x1 by x2, y3 is equal to x1 x2 by x3, then the value of dou y1 dou y2 dou y3. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். dou y1 y2 y3 divided by dou x1 x2 x3. இதுக்கு நான் என்ன அர்த்தம்? இதை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் முதல்ல போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது y1 வேரியபிள். அப்போ y1 x1 வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அடுத்து y1 x2 வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அடுத்து y2 x3 வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சரி, எல்லாமே 1 dou y1. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் y1 மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இங்கே y1ங்கிறது என்ன ஃபஸ்ட்டு டேர்ம். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டாவது டேர்ம் y2 கையில் எடுக்க போகிறோம். dou y2 by dou x1 dou y2 by dou x2 dou y2 by dou x3. இதே மாதிரி எடுத்து மூணாவது டேர்ம். மூணாவது ரோவில் என்ன பண்ண போகிறோம் மூணாவது வேரியபிள் y3 கையில் எடுக்க போகிறோம். dou y3 by dou x1 dou y3 by dou x2 dou y3 by dou x3. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நமக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுன்னா இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஜக்கோபியன் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்குது. இது 12th மேக்ஸ் புக்லேயும் வரும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட் எடுப்போமா dou y1 by dou x1. இங்கே y1 என்ன கொடுத்துருக்காங்க x2 x3 by x1. அப்போ இதை x1 வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது x1 போகிற -1 வைப்போம், பவரை முன்னாடி வைப்போம், பவர் 1 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ x2 x3 by x1 ஸ்கொயர் முன்னாடி வரும் மைனஸ் வரும். அடுத்து x2 வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் x3 by x1 கிடைக்கும். அடுத்து x3 வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் x2 by x1 கிடைக்கும். இப்போ ஓகே, ஃபஸ்ட் ரோ முடிஞ்சுது. அப்போ ரெண்டாவது ரோ என்ன y2 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். y2 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் x3 by x2வா ஃபஸ்ட்டு டேர்ம் x3 by x2 மைனஸ் x1 x3 by x2 ஸ்கொயர். கரெக்டுங்களா? அடுத்து மூணாவது டேர்ம் x3 வச்சு பண்ணணுமா, அப்போது x1 by x2. ஓகே. அடுத்து மூணாவது y3 எடுத்துக்கலாமா, x2 by x3. அடுத்து x1 by x3 மைனஸ் x1 x2 by x3 the whole square. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் நமக்கு ஆன்சர். த வேல்யூ ஆஃப் dou y1 dou y2 dou y3 வித் ரெஸ்பெக்ட் டு x1 x2 x3. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொன்றில் ஃபஸ்ட்டு ரோவில் டினாமினேட்டரில் x1 மட்டும் காமனாக தூக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்குங்க எனக்கு x1 1 டிவைடட் பை x1. அடுத்து என்ன பண்ண போகிறேன் ரெண்டாவது ரோவில் இருந்து இங்கே ஒரு x2 இருக்குது, இங்கே ஒரு x2 இருக்குது, இங்கே ஒரு x2 இருக்குது. இதை காமனாக தூக்க போகிறேன். அப்போ இங்கே எனக்கு x2 கிடச்சிரும். அதே மாதிரி மூணாவது ரோவில் இருந்து இங்கே ஒரு x3 இருக்குது, இங்கே ஒரு x3 இருக்குது, இங்கே ஒரு x3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே ஒரு x3யை நான் காமனாக தூக்க போகிறேன். அப்போ எனக்கு இது போக மிச்சம் என்ன இருக்கும் மைனஸ் x2 x3 பை x1. அப்போ இங்கே என்ன இருக்கும் x3 இருக்கும், இங்கே x2 இருக்கும்,
இங்கே x3 மைனஸ் x1 x3 பை x2 கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு டேர்ம் தான் வெளியில் எடுத்துருக்கோம், மிச்சம் x2 இருக்குல்ல. அடுத்து இங்கே என்ன இருக்கும் x1, அடுத்து இங்கே x2 x1 மைனஸ் x1 x2 பை x3. ஸோ இதுதான் இப்போ நம்ம கையில் இருக்கிற மேட்ரிக்ஸ். கரெக்டாக? இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இட் இஸ் டிட்டர்மினன்ட். இது டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறோம். எழுதலாமா? 1 டிவைடட் பை x1 x2 x3 அது அப்படியே வெளியில் இருக்கட்டும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டைம் அது எடுத்துக்கிட்டோமா? மைனஸ் x2 இன்ட்டு x3 டிவைடட் பை x1 மல்டிப்ளைடு பை இதையும் பெருக்க போகிறோமா? இங்கே என்ன இருக்குது? மைனஸ் x1 x3 பை x2 மல்டிப்ளைடு பை மைனஸ் x1 x2 பை x3 ஆயிருமா? இந்த x3 இந்த x3 கேன்சல் பண்ணலாம், இந்த x2 இந்த x2 கேன்சல் பண்ணலாம். அப்போது இந்த மைனஸ் x1ஐயும் இந்த மைனஸ் x1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும்? x1 ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட்டு. மைனஸ் இந்த ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன? x1 ஸ்கொயர். அப்போ x1 ஸ்கொயர் வந்து x1 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ 0 கொண்டு மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த டோட்டல் டேர்முமே 0 ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு தேவையில்லை. முடிஞ்சுதா? இப்போ ரெண்டாவது டேர்ம் வாங்க. ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்குது? x3 இருக்கா? ஸோ மைனஸ் x3. அப்போது இந்த ரோவை மறைச்சிக்கலாம், இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா? இது மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது x3 மல்டிப்ளைடு பை மைனஸ் x1 x2 பை x3. இதையும் கட் பண்ணிடலாம். ரைட்டு. மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? x1 x2 இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் x2, இது மைனஸ் x2 இல்லை. ஸோ x1 x2 மைனஸ் x1 x2. கரெக்டாக? சரி, அப்போ இங்கே ஒரு மைனஸ் x1 x2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் x1 x2 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x1 x2 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? ஒரு மைனஸ் x3 இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ அடுத்து மூணாவது டேர்ம் ப்ளஸ் x2. இந்த ரோவை மறைச்சிக்கலாம், இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x1 x3 கிடைக்கும். கரெக்டாக? x1 x3. அடுத்து இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம மேட்ரிக்ஸ் எழுதும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு x1 x3 பை x2 இன்ட்டு x2 ஆயிடுமா? x2 கட் பண்ணிடுமா? ஸோ x1 x3 ப்ளஸ் x1 x3. அப்போ 2x1 x3. அப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் 2x1 x3. கரெக்டாக? இங்கே என்ன இருக்குது? x2 இருக்குது. சரி, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 0. ரெண்டாவது டேர்ம் என்ன? மைனஸ் ஆஃப் x3 இன்ட்டு மைனஸ் 2x1 x2. அப்போ 1 பை x1 x2 x3 மல்டிப்ளைடு பை இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2x1 x2 x3 ஆகிடுமா? இது என்ன டேர்ம்? ரெண்டாவது டேர்ம். மூணாவது டேர்ம் என்ன இருக்குது? இங்கே வெளியில் ஒரு x2 இருக்குது, 2 இருக்குது, x1 இருக்குது, x3 இருக்குது. அப்போது இதை ஆட் பண்ணால் 2x1 x2 x3. அப்போது 2x1 x2 x3 ப்ளஸ் 2x1 x2 x3 ஆன்சர் என்ன வரும்? 4x1 x2 x3 வந்துருமா? 4x1 x2 x3 டிவைடட் பை வெளியில் என்ன இருக்குது? ஒரு x1 x2 x3 இருக்குது. x1 x2 x3 x1 x2 x3 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்போ ரெண்டாவது கேள்வியை நமக்கு முடிஞ்சுது. மூணாவது கேள்விக்குள்ள போகலாமா? கொஸ்டின் நம்பர் 3 comes from complex variables. என்ன கேட்டிருக்காங்க? the complex numbers z is equal to z1 கொடுக்குறாங்க, z2 கொடுக்குறாங்க, அடுத்து z3 கொடுக்குறாங்க. இந்த மூணு டேட்டாவை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா, ஸ்கெலின் ட்ரையாங்கிளான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ரைட். அப்போ z1 equal to 1 plus 2y, z2 equal to 4 minus 2y. முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த வெர்டிசஸை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை ரியல் பிளேன் அப்படின்னும் ஒய் ஆக்சிஸை இமேஜினரி அப்படின்னும் நான் கையில் எடுத்துக்கிறேன். அப்போது மைனஸ் ரியல் ஆக்சிஸ் மைனஸ் இமேஜினரி ஆக்சிஸ். சரி, ஃபஸ்ட்டு வெர்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2y. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 1i, ஒய் ஆக்சிஸில் 2i. அப்போ இந்த ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் 1,2 அப்படி இல்லைன்னா 1 + 2y எப்படினாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து x ஆக்சிஸில் 4, y ஆக்சிஸில் -2. அப்போ 2, 3,
4 மைனஸ் 1i மைனஸ் 2i. அப்போ இந்த ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் என்ன? 4, -2. கரெக்டாக? எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் -2. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -6. ஸோ -1i மைனஸ் 2i மைனஸ் 3i மைனஸ் 4i மைனஸ் 5i மைனஸ் 6i. அப்போ இது ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 யூனிட் டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸில் -6 யூனிட் டிஸ்டன்ஸ். சரி, முடிஞ்சுதா? அப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் தான் நம்ம வெர்டிசஸாக எடுக்க போகிறோம். இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ என்ன பண்ணிட்டா 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுக்குறாங்க? ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? இரு சமபக்க முக்கோணம், 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸ்கெலின் ட்ரையாங்கிள், ஸ்கெலின் ட்ரையாங்கிள் பேருக்கு அர்த்தம் என்ன? ஆல் தி 3 சைட்ஸ் வேர் அன்ஈக்குவல். அப்போது நம்ம சைட்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 1,2ங்கிற ஒரு பாயிண்ட் தெரியுமா? 4, -2ங்கிற ஒரு பாயிண்ட் தெரியுமா? இந்த லென்த், இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ரோஸ் கலர் இருக்கக்கூடிய லைனோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? ரூட் ஆஃப் y1 minus y2 square plus x2 minus x2 the whole square, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சரி, அப்புறம் என்ன கிடைக்கும்? ரெண்டாவது பாயிண்ட் 4 minus 1 the whole square plus minus 2 minus 2 the whole square. சரி, அப்போ 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர், -2 -2 -4 ஸ்கொயர், -4 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு √9 ப்ளஸ் √6. அப்போ அந்த ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? √25 கிடைக்கும். √25 என்ன? 5 யூனிட்ஸ். அப்போ இதோட லென்த் எவ்வளவு? 5 யூனிட்ஸ். இதே மாதிரி இங்கே பார்த்துடலாமா? இங்கே என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 minus 4 the whole square, 1 minus 4 the whole square plus -6 minus of -2 plus 2 the whole square. -6லேருந்து இந்த -2 கழிக்கணும். அப்போது -6லேருந்து -2 கழிச்சா என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 ஆயிரும்ல. தப்பு பண்ணிடக்கூடாது. ரூட் ஆஃப் 1 minus 4ங்கிறது -3 the whole square plus -6 plus 2 வந்து -4 the whole square. அகைன் என்ன வரும்? ரூட் ஆஃப் 9 plus 16 which is equal to 25, 5 யூனிட்ஸ் வந்துடும். சரிங்களா? அப்போ இது 5. இதே மாதிரி இந்த ரெட் கலர் லைனோட லென்த்தை பார்க்கலாமா? ரூட் ஆஃப் 1 minus 1 ஸ்கொயர் ப்ளஸ் -6 minus 2 ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 0 ப்ளஸ் 8 ஸ்கொயர். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 8 யூனிட்ஸ். அப்போ 8 யூனிட்ஸ். ஸோ ஸ்கெலின் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்? ஆப்ஷன் டி, ஸ்கெலின் ட்ரையாங்கிள் அன்ஈக்குவல் சைட்ஸ், 3 சைடுமே சம்பந்தமே இல்லாமல் இருக்கணும். லென்த்து 1, லென்த்து 2, லென்த்து 3 மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் தான் அது ஸ்கெலின் ட்ரையாங்கிள். அப்போ இது ஸ்கெலின் ட்ரையாங்கிளா? 5, 5 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஸ்கெலின் ட்ரையாங்கிள் இல்லை. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? 3 சைடு லென்த்துமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்? இரு சமபக்க முக்கோணம், 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 5 5 2 சைடு ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி மட்டும்தான் கொடுத்துருக்கிற டேட்டா படி கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ shall we move to the next question? So next question, question number 4 comes from transform theory, Laplace transforms. என்ன கேட்டிருக்காங்க? The Laplace transform of integration of 0 to t e power t sin t by t dt is what? மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? The Laplace transform of sin t divided by t எடுத்துக்கிறேன். சார் e power t இருக்குது, இன்டகிரேஷன் 0 to t இருக்குது, இருக்கட்டும். முதல்ல sin t by t எடுத்துக்கலாம். இந்த இன்டகிரேஷன் Laplace transform of sin t by t ப்ராப்பர்ட்டி என்ன? இந்த மாதிரி டினாமினேட்டரில் t இருந்தால் அதை எலிமினேட் பண்ண போகிறோம். எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity Laplace transform of sin t into ds. அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity sin t என்ன?
sin 80 which is equal to a by s square plus a square. அப்போ 1 divided by s square plus 1 into ds ஆயிருமா. சரி, இது இன்டகிரேஷனை பார்த்தோன்னே தான் ஞாபகம் இருக்கா. இன்டகிரேஷன் ஆஃப் 1 divided by 1 plus x square dx which is equal to tan inverse of s. அப்போ இது எதுக்கு ஈக்குவல்? tan inverse of sக்கு ஈக்குவல் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் s. கரெக்டுங்களா? சரி, அப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? tan inverse of infinity கிடைக்கும். லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா tan inverse of s கிடைக்கும். டேனுக்கு என்ன வேல்யூ போட்டால் இன்ஃபினிட்டி கிடைக்கும்? π/2 போட்டால் மட்டும்தான் இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ π/2 மைனஸ் tan inverse of s முடிஞ்சுது. இது எதுக்கு ஈக்குவல்? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin t by tக்கு தான் ஈக்குவல். சரிங்களா? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin t by tக்கு ஈக்குவல். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம e பவர் t கையில் எடுக்கலாம். e பவர் t என்ன பண்ண போகிறோம்? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் t இன்ட்டு sin t by t. அதாவது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இப்படி என்ன பண்ண போகிறோம்? எங்கெல்லாம் s வருதோ அங்கெல்லாம் இப்போ e பவர் ப்ளஸ் 1t. அப்போ எங்கெல்லாம் s வருதோ அங்கெல்லாம் s மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ e பவர் மைனஸ் 2tன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். s will be replaced by s plus 2. இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும், ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும். அப்போ என்ன பண்ணலாங்க? இதில் s டேம் இல்லை. tan inverse of s மைனஸ் 1. கரெக்ட் ஆகிட்டா? சரி, அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரோம். மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t e பவர் t sin t by t. மூணாவது ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி இன்டகிரேஷன் இருந்தால் அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 1/sன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த இன்டகிரேஷனுக்கு பதிலாக மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 1/s. 1/s இன்ட்டு π/2 மைனஸ் tan inverse of s minus 1. அப்போ ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் A is the correct answer for this question. ஸோ இந்த கொஸ்டின் முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரி. கொஸ்டின் நம்பர் 5 லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். அதே கான்செப்ட் தான், அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். sin t by t இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t e power 2t. அங்கே e power 2t இங்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணோம். இங்கே இன்டகிரேஷன் இங்கே இருக்குது, e power 2t வெளியில் இருக்குது. அவன் கொடுத்துருக்கிற ஆர்டர் படி தான் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 3t by t டிவைடட் பை t இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் s to இன்ஃபினிட்டின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 3tன்னு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? dsன்னு எழுதிடுவோமா? சரி, அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் s to இன்ஃபினிட்டி லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 3t என்ன? a டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு ds. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 3 வெளியில் எடுத்துடலாமா? s to இன்ஃபினிட்டி 1/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு ds. சரிங்களா? சரி, இது எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேஷன் 12th புக்கில் 1/a tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு எடுப்போம். எப்படி? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ tan தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். சரி, இப்போ அது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dx இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு tan தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இது அப்படியே கையில் கொண்டு வரலாமா? இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை இப்போ எக்ஸுக்கு ஏ ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஏ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ டினாமினேட்டரில் இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது. வெளியில் தூக்கிட்டிங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஏ secant square theta d theta divided by a square into 1 plus tan square theta ஆயிடுமா? 1 plus tan square னா என்ன? அது வந்து secant square. அப்போ இந்த secant square இந்த secant square கட் ஆயிருமா? இந்த a இந்த a கட் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? d theta by a ன்னு வருமா? ஏங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியில் தூக்கிடலாமா? ஸோ 1/a into thetaன்னு வரும். இங்கே நம்ம தீட்டாங்கிறது எங்கேருந்து எடுக்க போகிறோம்? இங்கேருந்து எடுக்க போகிறோம். ஸோ tan தீட்டாங்கிறது என்ன? a அந்த பக்கம் கொண்டு போங்க, x by a. So theta is equal to tan inverse of x by a. கரெக்டா? அப்போ 1/a into tan inverse of x by a அப்படிங்கிறது தான் இந்த இன்டகிரேஷனுக்கு ஆன்சர். எப்படி வந்தா?
1 divided by x square plus a square into dx வந்து என்ன பண்ண போகிறோம் 1 divided by a into tan inverse of x by a எழுத போகிறோம் கரெக்டாக. அப்போ என்ன எழுதலாம் 3 into integration of அதுக்கு எதுக்கு ஈக்குவல் 1 by a இங்கே ஏங்கிறது எதுக்கு ஈக்குவல் 3க்கு ஈக்குவலாக 1 by a tan inverse of x by aக்கு ஈக்குவல் கரெக்டாக. அப்பர் லிமிட் என்ன இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் எஸ். 3 3 கட் பண்ணாங்க என்ன வரும் tan inverse of x by 3 அதுக்கு அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. அப்போ tan inverse of infinity மைனஸ் tan inverse of s by 3ன்னு வந்துருமா. சரி, எப்போ tan inverse of infinity கிடைக்கும் பை பை 2க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பை பை 2 மைனஸ் tan inverse of s by 3 கரெக்டாக. சரி, பை பை 2 மைனஸ் tan theta என்னது which is equal to cot theta. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன cot inverse of s by 3 தான் நம்ம பை பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. போன ப்ராப்ளத்தையும் நம்ம இப்படி எடுத்துருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா போன ப்ராப்ளத்தில் பை பை 2 மைனஸ் tan inverse of s minus 1 which is equal to cot inverse of s minus 1. இது வந்து கேட் கொஸ்டின் சரிங்களா. இது வந்து டான்செட்டில் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டினை தான் வந்து டான்செட்டில் கேட்டிருக்காங்க. கேட்டில் வந்து இந்த 4 ஆப்ஷனுமே இருக்காது. என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா பை பை 2 மைனஸ் tan inverse which is equal to cot inverse தான் கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ எப்படி கொடுத்தாலும் சரி கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ cot inverse of s by 3 ரைட்டு முடிஞ்சுது. அப்போ s by 3 அப்படின்னா நமக்கு இதுலேயே தெரியுது s by 3 வரணும், by 2 வந்திருக்கு, by 2 வந்திருக்கு. இப்போயே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்ஷன் டியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து செஞ்சே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் sin in 3t by t மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கலாமா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to t sin 3t by t நான் என்ன பண்ண போகிறோம் இந்த இன்டகிரேஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுவோம் 1 by sன்னு போடுவோமா. 1 by s into cot inverse of s by 3. சரி ஓகே, இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டின்னு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டேம் ஒரு ட்ரிக்னாமெட்ரி டேமுக்கு பை டீன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த இன்டகிரேஷன் ஆஃப் s to infinity போடுவோம். இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகிறோம் டைம் ஷிஃப்டிங், அதாவது e power 2t. அப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி படி e power 2t integration of 0 to t sin 3t by t. சரி, அப்போ என்ன பண்ணலாம் எங்கெல்லாம் s வருதோ அங்கெல்லாம் s minus 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாமா. which is equal to 1 divided by s minus 2 into cot inverse of s minus 2 divided by 3 ஆயிருமா. ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்கள். 1 divided by s minus 2 cot inverse of s minus 2 by 3 s plus 2 by 3. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் டிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பியை இக்னோர் பண்ணிடலாம். இப்படி பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து டைம் ஷிஃப்டிங் டிலே பண்ணுறாங்க, இங்கே வந்து டைம் ஷிஃப்டிங் அட்வான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்ட் டிலே பண்ணுறாங்க, இங்கே வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சிம்பிளாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போது s minus 2 s minus 2 இதை செய்யாமல் கூட சால்வ் பண்ணலாம். எப்படி e power 2t. அப்போ எஸ்ஸை வந்து 2 யூனிட் தான் டிலே பண்ணணும், 3 யூனிட் டிலே பண்ணக்கூடாது. அப்போ இந்த 2 யூனிட் இந்த ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் இனிஷியலாகவே தூக்கிட்டு ஷிஃப்டிங்கில் -3 வரக்கூடாது. அப்போ இதுவும் வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணாமல் கூட இந்த கொஸ்டினை வந்து நம்ம சிம்பிளாக ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 லீனியர் அல்ஜிப்ரா மேட்ரிசஸ்லேருந்து. ஸோ என்ன கேட்குறாங்க இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 1 -2 ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை கையில் கொடுத்துட்டாங்க. தென் த எக்ஸ்பிரஷன் as a linear polynomial in ஏன்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ என்ன பண்ணலாம் கெய்லி ஹாமில்டன் தியரம். அது என்ன கெய்லி ஹாமில்டன் தியரம்? எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஐங்கிறது 0க்கு ஈக்குவல். அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 மைனஸ் லேம்டா 1 -1 2 மைனஸ் லேம்டா இது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் எப்படிங்க 3 மைனஸ் லேம்டா மல்டிப்ளைடு பை 2 மைனஸ் லேம்டா ப்ளஸ் 1 வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். உள்ளே கொண்டு போயிருக்குங்க 3 × 2 6. அடுத்து -3 லேம்டா -2 லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 0. அப்போ என்ன கிடைக்கும் லேம்டா ஸ்கொயர் -5 லேம்டா ப்ளஸ் 7 = 0. கரெக்டாக?
ஸோ இதுதான் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஆனால் லாம்டா யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ண போகிறோம்? ஏன்னு எடுக்க போகிறோம். 5a² மைனஸ் 5a ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. a² மட்டும் ஒரு இடத்துல இருக்கட்டும், மற்றதை ஃபுல்லாக அங்கே தள்ளிடுங்க. அப்போ என்ன வரும்? a² இஸ் ஈக்குவல் டு 5a மைனஸ் 7i. ரைட்டு. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நமக்கு என்ன வேணும்? a² இங்கே வேணுமா? a² கண்டுபிடிச்சாச்சு. a² இஸ் ஈக்குவல் டு 5a மைனஸ் 7i. இப்போ நமக்கு என்ன வேணும்? a⁴ வேணும். a⁴ வேணால் என்ன பண்ண? இந்த a² இன்னொரு a² மல்டிப்ளை பண்ணிடலாமா? a² இன்ட்டு a² போட்டால் நமக்கு a⁴ கிடச்சிருமா? அப்போது 5a மைனஸ் 7i இன்ட்டு 5a மைனஸ் 7i மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 இன்ட்டு 5 25a². சரி, ஒரு டேர்ம் முடிச்சுது. அடுத்து 5aயும் 7ஐயும் பெருக்குனா மைனஸ் 35a. அடுத்து இங்கே பெருக்குனா மைனஸ் 35a. அடுத்து இங்கே பெருக்குனா ப்ளஸ் 49i². சரி, அப்போது இதை ரெடியூஸ் பண்ணால் 25a² மைனஸ் 70a ப்ளஸ் 49 ஆகிடுமா? சரி, ஓகே, ஃபைன், ரைட். அப்போது இந்த a²க்கு மேலே என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற கண்டுபிடிச்ச அந்த 5a மைனஸ் 7ஐ எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ 25 இன்ட்டு 5a மைனஸ் 5a மைனஸ் 7i. அடுத்து மைனஸ் 70a ப்ளஸ் 49i சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சரி, அப்போது 25 5 மல்டிப்ளை பண்ணால் 125a. கரெக்டாக? மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 175i மைனஸ் 70a ப்ளஸ் 49i. ஓகே, அப்போது 125லேருந்து 70 கழிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? 55 வருமா? 55a மைனஸ் 175லேருந்து 49 கழிக்கணுமா? அப்போ இது 50ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ 125 ஆயிரும். அப்போ மைனஸ் 126i ஆகிடுமா? ரெட்டி கூட்டி பாருங்கள். 9 6 15 மிச்சம் 1 4 2 6 1 7 176. ஓகே, இது எதுக்கு ஈக்குவல்? இது a⁴ ஈக்குவல். சரி, நமக்கு என்ன வேணும்? மைனஸ் 3a⁴ வேணும். இப்போ மைனஸ் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் 3a⁴ 3 மல்டிப்ளை பண்ணால் 3 15 3 15 165 மைனஸ் 165 ஆகிடுமா? சரி, 3 1 3 300 378 மைனஸ் 378i மைனஸ் வராது, ஏன்னா மைனஸ் 3 கொண்டு பெருக்கிறோம். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போ 378i. அப்போ இது என்ன? ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ரெண்டாவது டேர்மும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? a⁴ மட்டும் கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு a⁴. a⁴ கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறேன்? நான் அந்த a⁴ கையில் எடுக்க போகிறேன். a⁴ ஒரு a கொண்டு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் a⁴ தானே? அப்போது a⁴ என்ன? 55a மைனஸ் 126i மல்டிப்ளைடு பை ஏயோட வேல்யூ என்ன? ஏ அப்படி எடுத்துக்கலாம். ஏ தெரியாதுல்ல, ஏ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 55a² மைனஸ் 126a ஆகிடுமா? a² வேல்யூ நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் நம்பர் 1 படி a² எதுக்கு ஈக்குவல்? 5a மைனஸ் 7iக்கு ஈக்குவலா? இதுக்கு இவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுமா? 55 இன்ட்டு 5a மைனஸ் 7i மைனஸ் 126a. கரெக்டாக? இப்போ இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 275a ஆகிடுமா? சரி, மைனஸ் 7 35 385i ஆகிடுமா? சரி, மைனஸ் 126a ஆகிடுமா? சரி, அப்போது 275லேருந்து 126 கழிச்சாச்சுன்னா 15க்கு 6 போனால் 9, 6க்கு 2 போனால் 4, 149. 9 15 149. சரி, அப்போ 149a மைனஸ் 385i ஆகிடும். கரெக்டாக பாருங்கள். சரி, ஆனால் நமக்கு என்ன வேணும்? 2 டைம்ஸ் ஆஃப் a⁴ வேணும். ஆனால் நம்ம கையில் கிடச்சிருக்கிறது a⁴ தான். அப்போ இதை 2ஆல் பெருக்கினா 2 இன்ட்டு a⁴ விச் இஸ் ஈக்குவல் டு 298 ஏன்னு எடுத்துக்கலாமா? 150 இன்ட்டு 2 300. அப்போ 2 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 385 ஐ 2 10 மிச்சம் 1 2 16 1 17க்கு மிச்சம் 2 23 6 2 8 ஆயிடுமா? கரெக்டாக? 3 770. சரி, 770i. அப்போ 2a⁴. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுமா? நம்ம கையில் என்ன இருக்குது? 2a⁴ மைனஸ் 3a⁴ ப்ளஸ் a² மைனஸ் 4i2. அது என்ன i2? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் 2/2 2 ரோவும் 2 காலமும் இருக்கும். அப்போ நம்ம இப்போ முடிவு பண்ணிக்கலாம்.
வரட்டும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2a power 5ங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 3 298a மைனஸ் 770i 3 மைனஸ் 3a power 4ங்கிறது எங்கே இருக்குது, அப்படி எழுதிட வேண்டியதான். மைனஸ் 165a ப்ளஸ் 378i ப்ளஸ் a ஸ்கொயர் எங்கே இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ இது என்னது, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு 5a மைனஸ் 7i மைனஸ் 4i2. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, i2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதையும் i2ன்னு தான் எடுக்கணும், இதையும் i2ன்னு தான் எடுக்கணும், இங்கேயும் i2ன்னு தான் எடுக்கணும். கரெக்டாகிட்டா? அப்போது இதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2 ஆப்ஷனை இதில் வந்து நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி எலிமினேட் பண்ணலாம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் ஒன்லி 2 rows 2 columns. அப்போ 1 row 1 column வரக்கூடாது. ஆப்ஷன் டியும் தப்பு, ஆப்ஷன் சியும் தப்பு, தூக்கி விட்டுறலாம். கிளியர் ஆகிட்டா? அப்போ இந்த 2க்குள்ளே தான் ஆன்சர் ஒளிஞ்சிருக்கு. சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. கரெக்டாக? வேறு எங்கே ஏ இருக்குது, 298a. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ்ஸு 5, 8 5 13, மிச்சம் 1 0, 303. சரி, இந்த 303லேருந்து எதை கழிக்க போகிறோம், மைனஸ் 165 கழிக்க போகிறோம். ஸோ 13க்கு 5 போனால் 8 ஆகிடுமா, வச்சு சீக்கிரம் அடுத்து 3 ஆகிடுமா, அடுத்து 1 ஆகிடும். அப்போ 138a வரணும் எனக்கு. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 138a. தெரியுதா உங்களுக்கு? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஏ இருக்குது, ஆப்ஷன் பியில் ஏ மிஸ்ஸிங். அப்போ ஆப்ஷன் பியும் நமக்கு தப்பு தான். கரெக்டாக? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மிச்சத்தையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஐயில் எவ்வளோ வருது, மைனஸ் 770 ப்ளஸ் 378. அடுத்து வந்து மைனஸ் 4 மைனஸ் 11. ஐ பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது, மைனஸ் 770 இருக்குது, எழுதியாச்சா? அடுத்து மைனஸ் 7 மைனஸ் 4 மைனஸ் 11 இருக்கா? அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 8 7 மைனஸ் 781. அது கூட என்ன பண்ணணும், ப்ளஸ் 378. அப்போ மைனஸ் 781 ப்ளஸ் 378. அப்போ 11க்கு 8 போனால் 3 ஆகிடுமா, 7க்கு 7 போனால் 0 ஆகிடுமா, 7க்கு 3 போனால் 4. அப்போ மைனஸ் 403 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் ஒன்லி 2 rows அண்ட் 2 columns. கரெக்டாக வந்துட்டா? அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கெய்லி ஹாமில்டன் தியரம் கொஞ்சம் லென்த்தியாக போகும், பட் ஆனால் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 ஃப்ரம் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவர் ஒய்ங்கிறது ஒய் பவர் எக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? சரி, எக்ஸ் பவர் ஒய்ங்கிறது ஒய் பவர் எக்ஸுக்கு ஈக்குவலாம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் பவர் எக்ஸ் ஆயிருமா? அப்போ ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய். சரி, இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், இங்கேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ யூவி மெத்தட், யூவை வச்சுட்டு வியை பண்ணணும், வியை வச்சுட்டு யூவை பண்ணணும். அப்போ ஒய்யை வச்சுட்டு போட்டிங்கன்னா ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ் 1/x. அடுத்து பியை வச்சுக்கோங்க, லாக் எக்ஸை வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஆகிடுமா? சிமிலர்லி எக்ஸை வச்சுட்டு லாக் ஒய்னா 1/y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு. அடுத்து லாக் ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க, லாக் ஒய் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1ன்னு ஆகிடும். ஸோ திஸ் இஸ் லாக் ஒய், ரைட்? ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய். இப்போ இந்த லாக் டேர்ம் வந்து அன்சைடு கொண்டு போயிடுவோமா, அன்சைடு கொண்டு போயிடுவோம். இந்த லாக் டேர்மை அன்சைடு கொண்டு வந்துடுவோம். அதாவது எக்ஸ்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. அப்போது டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் பை ஒய் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸு லாக் எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ்ன்ட்டு இருக்குமா? சரி, இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, ஒய் பை எக்ஸ் இருக்குது, மைனஸ் லாக் ஒய் ஆகிடுமா? சரி, ஓகே. இப்போ இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. காமனாக வெளியில் தூக்கிடலாமா? தூக்கினா என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஆகிடுமா? சாரி, ப்ளஸ் இல்லை, சாரி மைனஸ், மைனஸ். இங்கே இருக்கிற ப்ளஸ் இங்கே வந்தால் மைனஸ் எல்லாம் ஆகும், சாரி. ஸோ மைனஸ் லாக் எக்ஸ் ஆகிடுமா? சரி, இங்கே என்ன இருக்குது, ஒய் பை எக்ஸ் இன்ட்டு மைனஸ் லாக் ஒய் ஆகிடுமா? சரி, நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் எப்படி தானே கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து கீழே டிவிஷனில் மாறிடுமா? அப்போது ஒய் மைனஸ் லாக் ஒய் பை எக்ஸ் டிவைடடு பை
x minus y log x divided by y. என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்து இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி ரைட் சைடில் உள்ளதை எல்சிஎம் எடுத்து கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக தலைகளை போட்டு பெருக்கிடலாமா? பெருக்கினா என்ன கிடைக்கும், y minus log y by x into y divided by, ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா y minus x log y by x, இங்கே நான் ஒரு எக்ஸை மறந்துட்டேன். ரைட், y minus x log y by x into y divided by x minus y log x. ரைட், இப்போ என்ன பண்ணலாம், y into y minus x log y நியூமரேட்டரில் இருக்கா, divided by x into x minus y log x. அப்படியே செக் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் ஏ கரெக்டாக மேட்ச் ஆகும். y into y minus x log y, y into y minus x log y divided by x into x minus y log x. So option A is the right answer for this question. கரெக்டுங்களா? ஒன்றுமே பண்ணல, ரெண்டு பக்கமும் லாக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு யூவி மெத்தட் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன, கொஸ்டின் நம்பர் 8 எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி டைஸ் ப்ராப்ளத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரைட், the probability of getting doubles, அது என்ன டபுள்ஸ்? ஆக்சுவலி நீங்கள் ஒரு டைஸ் நம்ம ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன்னு இந்த இதுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சதுன்னா இப்போ நீங்கள் உடனே நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஒரு டைஸை கையில் எடுத்துக்கோங்க, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 4 5 6 ஹிட்டன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு டைஸ் இருக்குது, 1 2 3, அப்போ 6 ஃபேஸு கொண்ட தான் ஒரு டைஸ். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுள்ஸ் வென் 2 டைஸ் ஆர் த்ரோன். ஆமாம், 2 டைஸ் த்ரோ பண்ணணும், அதனால டபுள் சொல்லுவாங்க. அந்த இரட்டை குழந்தைகள் சொல்லுவாங்க தெரியுமா, ரெண்டுமே ஆண் குழந்தைகளாக இருக்கணும், ரெண்டுமே பெண் குழந்தைகளாக இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா 2 டைஸ்லேயுமே ஒரே நம்பர் கிடைக்கணும். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் நமக்கு என்னெல்லாம் வரும், ஃபஸ்ட்டு டைஸில் 1 கிடச்சா செகண்ட் டைஸில் 1 கிடைக்கணும், ஃபஸ்ட்டு டைஸில் 2 கிடச்சா செகண்ட் டைஸில் 2 கிடைக்கணும், ஃபஸ்ட்டு டைஸில் 3 கிடச்சா ரெண்டாவது டைஸில் 3 கிடைக்கணும், ஃபஸ்ட்டு டைஸில் 4 கிடச்சா ரெண்டாவது டைஸில் 4 கிடைக்கணும், ஃபஸ்ட்டு டைஸில் 5 கிடச்சா ரெண்டாவது டைஸில் 5 கிடைக்கணும், ஃபஸ்ட்டு டைஸில் 6 கிடச்சா ரெண்டாவது டைஸ்லையும் 6 கிடைக்கணும். இதுதான் சக்ஸஸ். அப்போது நம்பர் ஆஃப் PFSC மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ மொத்தம் நமக்கு 6 தான் சக்ஸஸ். சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, இதில் 1 இருந்தால் இங்கே 1 கிடைக்கலாம், 1,2 1,3 1,4 1,5 1,6. அதே மாதிரி 2,1 2,2. அப்போ மொத்தம் எத்தனை கிடைக்கும், நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 36. நமக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஈக்குவல் டு 6/36 which is equal to 1/6. 1/6 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் இந்த ஒரு வேர்டுக்கு மட்டும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளத்தை 10 செகண்டில் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் எடுக்காது. சரிங்களா?